செம்ம காண்ல இருக்கேன். யாராவது இப்ப வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கி போட்டு பந்தாடிடுவேன். என்கிட்ட யாரும் இப்ப வந்துட்டு இருக்காதீங்க, செம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், வர கோவத்துக்கு அடிச்சு தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட டெய்லி கான்வர்சேஷன்ல நம்மளோட ஆங்கர் இஷ்யூஸ், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மூட் ஸ்விங்ஸ் எல்லார்கிட்டயும் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஹெலிகாப்டர் ஷாட்ல வந்து ஃபேமஸ் ஆனதை தாண்டி நம்மளோட கூல் கேப்டன் வந்து கூல் கேப்டன் அப்படின்ற ஒரு அழகான டெர்மினாலஜில தான் நம்ம கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து ரீச் ஆகாரு. எப்படி இந்த மனுஷனால இவ்வளவு கிரவுண்ட் ப்ரெஷர்லயும் வந்து அந்த அந்த கிரவுண்ட்ல வந்து அவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், அத்தனை ஒரு கிரிட்டிசிசம் வரும், அவ்வளவு பேரு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தோம், இந்த மனுஷன் ரொம்ப கூலா இருக்காரு அப்படின்னு நம்ம நிறைய பேர் வந்து அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கோம். பட் டெஃபினெட்லி நம்ம யாருமே ஃபாலோ பண்ணதில்லை. இப்படிதான் ஒரு பானை கிட்ட போயிட்டு ஒரு மனுஷன் போயிட்டு எப்படி பானை நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்டு இன்ஸ்பயர் ஆன ஒரு அழகான ஸ்டோரியை உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கேன். ஒரு குட்டி பானை கிட்ட போய் ஒரு மனுஷன் கேட்கிறான், பானையே பானையே உனக்கு வந்து நான் உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் உன்னை வாங்கினதுல இருந்து நோட் பண்ணிட்டே இருக்கேன். மழைக்காலமா இருக்கட்டும், வெயில் காலமா இருக்கட்டும், குளிர்காலமா இருக்கட்டும், எந்த ஒரு சீசனல் சேஞ்ச் நடந்தாலுமே உனக்குள்ள இருக்கிற தண்ணி எப்பவுமே ஜில்லுனே இருக்கே, கூலாவே இருக்கே, அது எப்படி அப்படின்னு பானை கிட்ட கேட்கிறாரு. உடனே பானை சொல்லுது, எந்த ஒரு அவுட் சைடு இன்ஃபுளுன்ஸாலையும் என்னை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது, என்னோட இன்னர் குவாலிட்டி அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் மோர் ஓவர் நான் ஸ்டார்ட் பண்ண இடம் மண்ணு, நான் முடிக்க போற இடம் மண்ணு அப்படின்ற ஒரு ஃபேக்ட வந்து நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன், தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் தொடங்கின இடமோ என்னோட தொடக்கமோ என்னோட முடிவும் எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சதுனால நான் எத்தனை பேர் என்னை வந்து எவ்வளவு வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு சீசனல் சேஞ்சஸ் நடந்தாலும் சரி, எனக்குள்ள இருக்கிற தன்மை, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, எனக்குள்ள இருக்கிற அந்த நீரை வந்து கூலா வச்சுக்கிறது தான். அது வந்து கூலா இருக்கா, அது மட்டும் தான் என்னோட வேலை. அந்த வேலையை நான் கரெக்டா செய்யறேன்னா அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். மற்றபடி என்னை வந்து யாராலையுமே மாத்த முடியாது. இதே போலதான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்மள எத்தனை பேர் வந்து ப்ரெஷர் பண்ணாலும் சரி, நம்மள வந்து ஸ்டிமுலேட் பண்ணாலும் சரி, நம்மள ட்ரிகர் பண்ணாலும் சரி, நம்ம எதுக்காகவும் அசைஞ்சு கொடுக்கவே கூடாது. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நாம இதுதான், நம்மளோட பத்தின உண்மை வந்து நமக்கு தெரிஞ்சா போதும், மத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட தொடக்கமும் நம்மளோட முடிவும் நம்மளோட கோலும் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதை நோக்கி நம்ம வந்து பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். அதர் இன்ஃபுளுசஸ்க்கு வந்து நம்ம வந்து எதுக்காகவும் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணாம நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துக்கு மட்டும், நம்மளோட சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவுட் சைடு யுவர் கண்ட்ரோல்ல இருக்கிற எந்த விஷயத்துக்குமே நீங்க வந்து ரியாக்ட் பண்ணாம உங்களோட மூட் ஸ்விங்ஸை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி ஸ்டெபிலைஸா பானம் மாதிரி, MS தோனி மாதிரி, மிஸ்டர் கூல் கேப்டன் மாதிரி ஜாலியா லைஃபா இருந்துக்கோங்க.